முக்கிய அரசியல் திருப்பமாக அதிமுகவின் அதிருப்தி குழுவினர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் அவர் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என அறிவித்துவிட்டனர். ஆனால் நம்பிக்கை தீர்மானத்தின் போது நாளை கட்சி மாறி வாக்களிக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை தான் இப்போது நாம் ஒவ்வொருவராக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணிக்கை 24 30 30க்கும் அதிகமா என்பதை பொறுத்துதான் இந்த வாக்கு எண்ணிக்கை. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் 120 தான் அவருக்கு ஆதரவு கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்கெடுப்பு நிகழும் போது 150 தாண்டும் என்பதுதான் இப்போதுள்ள கணிப்பாக இருக்கிறது. இதுவும் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக கருதப்படுகிறது. சி.வி. சண்முகத்தின் இல்லத்தில் உள்ள அந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த காட்சியும் நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர்கள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரிடம் அளித்த கடிதத்தில் 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கடிதம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் அந்த ஆதரவு கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் ஆதரவு கடிதம் அளிக்கப்படவில்லை. இப்போது அதிமுக இரு அணிகளாக பிரிந்து இந்த ஆதரவை அளித்திருக்கிறது. இப்போது சி.வி. சண்முகத்தின் இல்லத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு அந்த பூங்கொத்து அளித்து ஒவ்வொரு எம்எல்ஏவையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இந்த அணியோடு தேர்தலில் தோல்வியுற்ற குமாரபாளையம் தங்கமணியும் உடன் இணைந்திருக்கிறார். ஆனால் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஜெயக்குமாரின் நிலை எந்த அணி என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இருந்த போதிலும் அவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை. இருந்தாலும் மற்ற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின்னர் அதிமுகவில் எது வலிமையான அணி என்பதை நிரூபிப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு இருக்கிறது, பொதுக்குழு நடைபெற்றால் இபிஎஸ் அணி வெற்றி பெறுமா அல்லது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி வெற்றி பெறுமா என்ற ஒரு பரபரப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகத்தின் இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவு கோரி அவரது இல்லத்தில் அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து பூங்கொத்துக்களையும் சால்வைகளையும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக கூட்டணி எம்எல்ஏக்களும் ஒரு தலைவரை ஆதரிக்கிறார்கள், அதிமுக அதிருப்தி தலைவர்களும் ஒரு தலைவர்களை ஆதரிக்கிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு விசித்திரமான, வினோதமான காட்சிகளை நாம் இப்போது 2 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அதிமுக அதிருப்தியாளர்களும் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். தமிழக சட்டமன்ற வரலாறு இதுவரை காணாத ஒரு வினோதமான காட்சி நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.